ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. முள்ளங்கி தொக்கு, முள்ளங்கி சட்னி எப்படி வேணால் சொல்லலாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. முள்ளங்கி தொக்கு செய்ய என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. முள்ளங்கியை நான் துருவி வச்சுருக்கேங்க. அதாவது இந்த சைஸில் கட் பண்ணி மிக்சியில் ஒரு ரன் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. வேக வைக்கலைங்க, பச்சையான முள்ளங்கி தாங்க. அடுத்தது வேறு என்னென்னு பார்க்கலாங்க. பாருங்கள், முள்ளங்கி தொக்கு செய்ய 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நீங்கள் இந்த இடத்துல கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துனா இன்னும் ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 2 பல் வெங்காயம் 2 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 சிகப்பு மிளகாய், சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன். இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிற முள்ளங்கியோட அளவுக்கு சொல்கிறாங்க. நீர் காய்கறிகளுக்கெல்லாம் அதிகமாக உப்பு பிடிக்காதுங்க, காரமும் பிடிக்காது. அதனால் நம்ம கம்மியாகவே போடுவோங்க. ஜாஸ்தியாக வேணால் அப்புறம் மிளகாய் தூள் கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ இது எல்லாம் வறுத்துட்டு பார்க்கலாங்க. முள்ளங்கி தூக்குக்கு தேவையான சாமானெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அதெல்லாம் இப்போ வறுக்க போகிற ட்ரை பேன்லேயே வறுத்தா போதும். உங்களுக்கு தேங்காய் விருப்பம் இருந்தால் சேர்த்திக்கலாங்க. எனக்கு தேங்காய் வேணாம் அப்படிங்கிறதுனால நான் விட்டுட்டேங்க. தாளிக்கும் போது கூட பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். நான் ஏன் அப்படி சேர்க்கல அப்படின்னா, எனக்கு ஏதோ ஒரே இடத்துலையே நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த சட்னி அரைச்ச உடனே இதில் போட்டுட்டோம்னா எனக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால நான் அப்படி போட்டேங்க. உப்பு புளியும் சேர்த்து வறுத்துருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது 1 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பருப்பு இன்னும் கலர் சேஞ்ச் ஆகணுங்க. நான் ஒரு பிடி கறிவேப்பிலை ட்ரை பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேங்க. இதை சேர்த்துறதுனால கருவேப்பிலை இருக்கிற இரும்பு சத்து, அப்புறம் இன்னும் ஏராளமான சத்து நமக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல், முள்ளங்கி நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க, சாப்பிட யோசிப்பாங்க. அது முள்ளங்கின்னு தெரிஞ்சால் தானே சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் சேர்த்துனோம்னா சத்துக்கு சத்தும் ஆச்சு, டேஸ்ட்டும் தெரியாதுங்க. முள்ளங்கி தான் அப்படிங்கிறது தெரியாதுங்க. இப்போ பருப்பெல்லாம் இப்படி நல்லா கலராக வர்ற வரைக்கும் வறுக்கிறோம். அதே மாதிரி நம்ம முள்ளங்கியை நல்லா சுருளை வதக்கிட்டோம்னா முள்ளங்கியோட பச்சை ஸ்மெல் தெரியாதுங்க. அந்த ஸ்மெல் தெரியறதுனால தான் நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் சத்துக்கள் அதிகம் அப்படிங்கிறதுனால தான் நான் முள்ளங்கியை சேர்த்திக்கோங்க அப்படிங்கிறேன். பருப்பையெல்லாம் வறுத்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேங்க. இப்போ அதே பேன்லேயே நம்ம முள்ளங்கியை வறுத்துக்கலாங்க. இதோட தண்ணியை அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம வறுத்துட்டால் போதுங்க. அப்போ இந்த முள்ளங்கி வாசனையெல்லாம் போயிடும். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், முள்ளங்கி இந்த அளவுக்கு ட்ரை பண்ணால் போதுங்க. இப்படி நம்ம இந்த சட்னி இல்லை தொக்கு எப்படி வேணால் சொல்லலாம். இதை அரைக்கும்போது 1 ஸ்பூன் தண்ணியாவது சேர்ப்போம். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதுங்க. அப்புறம் நம்ம வறுத்த சாமானெல்லாம் மிக்ஸி கப்பில் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இதை கோர்ஸாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியும் சேர்த்து ஒரு ரன் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், பருப்புகளை எல்லாம் கோர்ஸாக அரைச்சாச்சு. இப்போ இந்த முள்ளங்கியும் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே இந்த லெவலில் முள்ளங்கி வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக 1 செகண்ட்லவே நான் சட்னி ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், டேஸ்டியான முள்ளங்கி தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் முள்ளங்கி தொக்குன்னு சொல்லலாம், முள்ளங்கி சட்னின்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாங்க. சட்னிக்கும் தொக்குக்கும் என்ன வித்தியாசம்னா, சட்னினா கொஞ்சம் தண்ணியாக எடுப்போம், தொக்குன்னா சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற பக்குவத்தில் இந்தளவுக்கு திக்காக எடுக்கும்போது நீங்கள் இந்தளவுக்கு திக்காக, அதாவது கெட்டியாக எடுத்துட்டிங்கன்னா தண்ணி வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அப்போ சாதத்துக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்கள் கேரட் பண்ணலாம், பீட்ரூட் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துருக்கிறதுனால இது பிரண்டை தொக்கு, பீர்க்கங்காய் தொக்கு அப்படின்னு நினச்சி சாப்பிட்ருவாங்க. இப்போ இது முள்ளங்கி தொக்குன்னு யாருக்குமே தெரியாதுங்க. நாமளாம் சொன்னால் தான் தெரியும். அதுக்கு மீறி முள்ளங்கி தொக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க, யாராவது சாப்பிட்டுட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, நல்லா சமையல் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலைங்க, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நல்லா சமையல் தெரிஞ்சவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நான் சொல்கிறது குழந்தைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற வேறு மற்றவங்க, அவங்கெல்லாம், அதாவது முள்ளங்கி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்கள நான் சொல்கிறேன். அவங்களுக்கு இது முள்ளங்கி தொக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. அந்தளவுக்கு செம்மையாக டேஸ்டியாக இருக்குங்க. இதை ஒன்றா செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம ஒயிட் ரைஸுக்கு நெய்யும் நல்லெண்ணெயும் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க. அப்புறம் தோசை ஊற்றிட்டு இதை 1 ஸ்பூன் அதுக்கு மேலே போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும்.
ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து அனுப்பலாங்க. அப்புறம் சப்பாத்தி நம்ம பண்ணிட்டோம்னா, சப்பாத்திக்கு சைட் டிஷ் பண்ண டைம் இல்லைன்னா இந்த முள்ளங்கி தொக்கு பண்ணிட்டோம்னா இதையும் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம். இல்லாட்டி சப்பாத்தி மேலேயே நல்லா ஒரு ஸ்பூன் நிறையா போட்டு அப்ளை பண்ணி ரோல் மாதிரி பண்ணி லஞ்ச் பாக்ஸு கூட கொடுத்து அனுப்பலாங்க. இதே மெத்தடு நீங்கள் கேரட்டு பீட்ரூட்டு ட்ரை பண்ணலாங்க. முள்ளங்கிக்கு பதில் கேரட்டு பீட்ரூட் சேர்த்திக்கோங்க. அப்புறம் இப்போ நான் பூண்டு வெங்காயமெல்லாம் சொன்னேன், அதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேருங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஆனால் உளுத்தம்பருப்பு மட்டும் மேக்ஸிமம் கருப்பு உளுத்தம்பருப்பு சேருங்க, ரொம்ப நல்லது. இப்போ தாளிப்பில் கூட நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போடுவோம், அதுக்கு கூட கருப்பு உளுத்தம்பருப்பு போட்டால் ரொம்ப நல்லதுங்க. கருப்பு உளுத்தம்பருப்பு எவ்வளவுக்கு எவ்வளோ நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த ரெசிப்பியில் நம்ம சேர்க்க முடியுமோ சேர்த்துடணுங்க. அப்புறம் கறிவேப்பிலை இப்போ நம்ம தாளித்து கொட்டும்போது கூட போட்டிருக்கலாம். ஆனால் நம்ம குழந்தைங்க எதில் கறிவேப்பிலை கொத்தமல்லி போட்டாலும் வேலையை அது தூக்கி வெளியே வீசிடுவாங்க. இப்போ பார்த்திங்களா, இதில் நம்ம போடவே முடியாது. தாளிப்பில் கூட கறிவேப்பிலை போடலையேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஏன் போடல அப்படின்னா, அதான் நான் தான் சொல்கிறேனே, குழந்தைங்க எடுத்து வீசிடுவாங்க. இதே நம்ம அரைக்கிறப்ப சேர்த்துட்டோம்னா குழந்தைங்களுக்கு கறிவேப்பிலையோட முழு சத்தும் போயிடுங்க. அப்புறம் முள்ளங்கி நுரையீரலுக்கு ரொம்ப நல்லதுங்க. நீர்ச்சத்து உள்ள காய்கறின்னு மட்டும் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் முள்ளங்கியை நம்ம சாப்பிட்டோம்னா சளி பிடிக்காதுங்க. அப்படி சப்போஸ் சளி நுரையீரல் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஓரளவு சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுங்க. ஒரு நாளில் சாப்பிட்டா சரியாகாதுங்க. ஒரு நாளைக்கு முள்ளங்கி தொக்கு சாப்பிடுங்க, முள்ளங்கி சூப் சாப்பிடுங்க, முள்ளங்கி சாலட் சாப்பிடுங்க. இந்த மாதிரி என்னென்னவெல்லாம் பண்ண முடியுமோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் முள்ளங்கியில் நிறைய ரெசிபி செய்யலாங்க. முள்ளங்கி புலாவ் பண்ணலாம், முள்ளங்கி ரைஸ் மாதிரி இப்போ இதுவே நம்ம அடுப்பில் போட்டு சாதத்தை கிளறி முள்ளங்கி சாதம் அப்படின்னு கூட கொடுக்கலாங்க. என்னங்க, எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.